அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வரகரிசி பொங்கல் எப்படி ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் சொதப்பாமல் கரெக்டான தண்ணி அளவுகளோடு செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. வரகரிசி பொங்கல் செய்கிறதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 கிளாஸ் வரகரிசியை நம்ம பாத்திரத்தில் இப்போ சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கிளாஸ் போல் பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். இதை நான் வறுக்கலாம் இல்லை, வறுக்காமல் அப்படியே தான் நான் சேர்த்துருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா 4-5 டைம் போல் கழுவி வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி போட்டு இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இப்போ நம்ம பொங்கல் தாளிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தாராளமாக எண்ணெயும் நெய்யும் இருக்கணும். அப்போ தான் பொங்கல் நல்லா சூப்பராக வரும். இந்த அளவு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துருக்கேன், சின்ன சீரகம். இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக நிறம் மாறணும், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்கப்புறமா நம்ம இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை குட்டி குட்டியாக, அதாவது சின்ன துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நம்ம போட்டிருக்க முந்திரி பருப்பும் அப்புறம் இஞ்சியும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு பொருட்கள் இது கூட சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி முன்னாடியே தாளித்து செய்யும்போது அந்த பொங்கல் ரொம்ப மணமாக வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு முந்திரி பருப்பு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள் அதை நான் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் நம்ம சாதாரணமாக செய்கிற பொங்கல்லையும் சேர்த்துக்கிட்டா நல்ல ஹோட்டலில் செய்கிற பொங்கல் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ சேர்க்கணுன்னாக்கா, நீங்கள் பருப்பும் அரிசியும் சேர்த்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவில் 3 டைம் சேர்த்துக்கோங்க. அதாவது நான் 1/2 கிளாஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் 1/2 கிளாஸ் 1/2 கிளாஸ் 1/2 கிளாஸ்ன்னு 4/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா ஸ்பீடில் வச்சு விடுங்க. இது அப்படியே நல்லா கொதித்து கொதித்து நல்லா வரணும். இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி எடுத்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம சமைக்கிறதுனால இதனுடைய ஃப்ளேவர் நல்லாவே இறங்குங்க. நீங்கள் சாதத்தை வச்சுட்டு அப்புறமா தாளித்து கொட்டுறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதாவது விசில் வந்த உடனே போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதே சமயம் நல்ல டேஸ்ட், அந்த நெய்லேயே அது வேகிறதுனால நல்ல வாசனை, நல்ல சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க வருதா? இந்த மாதிரி சமயத்தில் நம்ம குக்கர் மூடி விசிலுக்கு விட்டுடலாம். விசில் கரெக்டாக ஒரு 5 விசில் விட்டால் போதும். 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் நீங்கள் அரிசி பருப்பு எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி, அந்த கணக்குக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி விசிலுக்கு வச்சுட்டு 5 விசில் வந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 விசில் அது ஆறுனதுக்கப்புறமா, அதாவது ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே அந்த வரகரிசி பொங்கல் ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அழகாக அந்த எண்ணெய் நெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு அழகாக நின்றுட்டுருக்கு. அப்படியே கரண்டி விட்டு எடுத்து பார்ப்போம். எவ்வளோ சூப்பரான வரகரிசி பொங்கல் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிட முடியும். இது அடியுமே பிடிக்கல. நான் உங்களுக்கு நல்லா அழகாக எடுத்து காமிச்சிருப்பேன், பார்த்தாலே தெரியும். அடி பிடிக்காமல் நல்ல சூப்பரான பதத்தில் வரும். இப்போ நல்ல சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் இலகலாக தெரியுது. இது கொஞ்சம் ஆற ஆற இன்னுமுமே கொஞ்சம் கெட்டிப்படும். நிறைய பேர் சாதா அரிசியை தவிர்த்து இந்த மாதிரி வரகரிசி சாமை அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிட்டு வராங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே அளவுகள் பயன்படுத்தி இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு பொங்கலை டேஸ்ட் பண்ண முடியும். இவ்வளோ அட்டகாசமான பொங்கலுக்கு சூப்பரான சைடிஷாக சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே அரைச்சி வச்சுட்டேன். அதை கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு இப்போ தாளித்து எடுத்தாச்சு. இந்த பொங்கலோட இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப
சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப சுவையாக கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுடைய வரகரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் அஃப்ஷின்ஸ் ரெசிபீஸை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.